அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனியை பார்க்க வந்த மதிவதனி எதிர்பாராத விதமாக ஆதி குணசேகரனை நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு குணசேகரனுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக மாறுது. கதிர் நந்தினியோட ஸ்கூலுக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட ஞானம் தான் மகளை பார்க்கறதுக்காக அவரும் ஸ்கூல் போகிறதுக்கு கிளம்புறாரு. ஆனால் ரேணுகா அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. அதே நேரத்தில் வீட்டோட கேட்டை திறக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அங்கே நிற்கிறது மதிவதனி. அவரை பார்த்ததும் சக்தி உடனே கீழே வந்து வரவேற்கிறாரு. மாடியில் இருந்த ஜனனி கீழே வரப்போக நீங்கள் அங்கேயே இருங்க, நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிவதனி மேலே போகிறாங்க. மாடியில் இருந்த ஆதி குணசேகரனை சந்தித்த மதிவதனி அமைதியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குணசேகரன் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலாக மதிவதனி சொல்கிற வார்த்தை குணசேகரனுக்கு நேரடி பதிலடியாக இருந்தது. பெண்களை முன்னேற விடாமல் தடுக்க நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனனிக்கிட்ட பேசுகிற மதிவதனி அவருக்கு தைரியம் சொல்கிறாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, ஆதி குணசேகரன் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. மேலும் ஆதி குணசேகரன் கேஸ் எல்லாம் மீண்டும் விசாரணைக்கு வரப்போகுது, அதில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், அதுக்காக நான் உங்கள் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரிய கேள்வி என்னென்னா, மதிவதனியோட இந்த வருகை ஆதி குணசேகரனோட திட்டங்களை முறியடிக்குமா, இல்லை அவர் மீண்டும் ஏதாவது புதிய திட்டம் போடுவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.